மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் ஃபன்சிடேவா பகுதியில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேற்கு வங்கத்தில் இருந்து வடகிழக்கு நகரங்களான சில்சார் மற்றும் அகர்தலாவிற்கு இயக்கப்படும் தினசரி விரைவு ரயிலான கஞ்சன்ஜங்கா மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் தடம் புரண்ட ரயில் பெட்டிகளில் இருந்த ஏராளமானோர் படுகாயமடைந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். விபத்து நடைபெற்ற இடத்தில் மீட்பு பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உள்ளூர் மக்களும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா பயணிகள் ரயில் மீது மோதிய சரக்கு ரயில் சிக்னலை சரியாக கவனிக்காமல் வந்ததே விபத்துக்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் பலர் படுகாயமடைந்த நிலையில் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்து நடந்த இடத்தில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பயணிகளை அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்த கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் விபத்தை தொடர்ந்து டார்ஜிலிங் வழியாக செல்லும் 19 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரயில் பாதை சீரமைக்கப்படும் வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாஜக அரசின் தவறான நிர்வாகத்தால் 10 ஆண்டுகளில் ரயில் விபத்துகள் அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். தற்போது மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற ரயில் விபத்து பாஜக அரசின் தவறான நிர்வாகத்தில் மற்றொரு உதாரணம் என கடுமையாக சாடினார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்தில் பயிற்சி முடித்து திரும்பிய மாணவ மாணவிகள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த திட்டத்தின் கீழ் தேர்வான 25 மாணாக்கர்களில் 20 பேர் அரசு கல்லூரி மாணவர்கள் என்பதும் 2 மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியர் மீது லாரி ஏற்றி கொல்ல முயன்ற சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய உள்ளதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்துள்ளார். மேலும் ரேபரேலி தொகுதி எம்பியாக ராகுல் காந்தி தொடர்வார் என்று அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார் பிரியங்கா காந்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பேருந்தை முந்திச் செல்ல முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் முட்டை வேன் ஒன்று கவிழ்ந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் சாலையில் கொட்டி நாசமாகின. சாலை முழுவதும் கொட்டி கிடந்த முட்டைகளால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே கடலில் மூழ்கி உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். கடந்த 15ஆம் தேதி மண்டபத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது படகு கவிழ்ந்ததில் 3 மீனவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சென்னையை அடுத்த செம்மஞ்சேரியில் 105 ஏக்கர் பரப்பளவில் விளையாட்டு நகரம் அமைக்க திட்டமிட்டுள்ள சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அதற்கான தொழில்நுட்ப பொருளாதார சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியுள்ளது. சென்னையில் சர்வதேச தரத்தில் மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைக்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 53,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிலோ 95,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் மோடி இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இந்த சிறப்பான தருணம் நமது சமூகத்தில் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையின் பிணைப்பை உறுதிப்படுத்தட்டும் என்றும் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பூத் கேப்சரிங்கை அறிமுகம் செய்ததே அதிமுக தான் என்ற திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி டெபாசிட் பறிபோய்விடும் என்ற அச்சத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த RS பாரதி அதிமுக அண்டர்லைன் டீலிங் வைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். RK நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட்டை இழந்தது திமுக என RS பாரதிக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். டெபாசிட் பறிபோய்விடும் என்ற அச்சத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக RS பாரதி கூறிய நிலையில், திமுகவினர் பணபலம், ஆட்பலம், அதிகார துஷ்பிரயோகத்தை பிரயோகப்படுத்துவார்கள் என்பதாலே இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்ததாக ஜெயக்குமார் கூறினார். சசிகலா மற்றும் OPS உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்பட தயாராக இருந்தால் அதிமுக பரிசீலிக்கும் என முன்னாள் அமைச்சர் KC வீரமணி நிபந்தனை விதித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என கூறுபவர்கள் அவர்கள் தலைமையில் செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்கிறார்களா எனவும் கேள்வி எழுப்பினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு பி டீமாக செயல்படுவதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குகள் அனைத்தையும் விலைக்கு வாங்கும் முயற்சியை முறியடிக்கும் விதமாக NDA கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுவதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாத் கோவிலில் பிரதமர் மோடி வருகையையொட்டி ஏற்பாடுகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி வெற்றி பெற்ற தொகுதியான வாரணாசிக்கு செவ்வாய்க்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் செவ்வாய்க்கிழமை PM கிசான் திட்டத்தின் 17வது தவணையை பிரதமர் மோடி வழங்குகிறார். இதன் மூலம் 9,26,00,000 விவசாய பயனாளிகளுக்கு 20,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சின்ன ஈக்காடு பகுதியில் உள்ள தீப்பாஞ்சி அம்மன் கோவிலில் கேட்டை உடைத்து உள்ளே வந்து உண்டியலில் 1,00,000 ரூபாய் பணத்தை திருடி சென்ற கொள்ளையர்களின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. தீப்பாஞ்சி அம்மன் கோவிலில் அடுத்த மாதம் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அரங்கேறிய இந்த சம்பவம் கிராம மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 மணி வரை கள்ளக்கடல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் அலை அதிக உயரத்திற்கு எழும்பும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை காந்திபுரம் 100 அடி சாலையோர பிளாட்பார்மில் மூடாத பாதாள சாக்கடை குழியில் இளம் பெண் ஒருவர் தவறி விழும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. மூடாத பாதாள சாக்கடை குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதால் விபத்து ஏற்பட்டது. மதுரை பெங்களூரு இடையே விரைவில் இயங்கவிருக்கும் வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களை IT தலைநகருடன் இணைக்கும் வகையில் மதுரை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை வரும் 20ஆம் தேதி பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார். பெண் காவலர்களின் 50வது ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்று வரும் துப்பாக்கி சுடுதல் போட்டியின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருப்பதாக DGP சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஒத்திவாக்கத்தில் பெண் காவலர்களுக்கு பதக்கங்களை அவர் வழங்கினார். மணல் கொள்ளையை தடுத்த புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் கோட்டாட்சியர் மீதான கொலை முயற்சிக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஆளும் கட்சி ஆதரவுடன் செயல்படும் மணல் மாஃபியாக்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
குவைத் தீ விபத்தில் பலியான தூத்துக்குடி மாவட்டம் வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு அறிவித்த 5 லட்சம் நிவாரண உதவிக்கான காசோலையை எம்பி கனிமொழி வழங்கினார். முன்னதாக தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் மாரியப்பன் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் தமிழ்நாடு 4.57% பங்களிப்பை வழங்கி வருவதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 3 ஆண்டுகளில் 10.10 மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும், பால் உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் பெருமிதமாக தெரிவித்துள்ளது. டெல்லியிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் பிசினஸ் கிளாஸில் இருக்கைகள் கிழிந்தும் அழுக்காகவும் இருந்ததாக பயணி ஒருவர் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கெட்டுப்போன பழங்கள், சரியாக வேகாத உணவு வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் பெய்து வரும் கனமழைக்கு நகரின் பல தெருக்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். தேங்கி நின்ற வெள்ளத்தில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறலை ஊக்குவித்த காரணத்திற்காக 2,29,925 இந்திய கணக்குகளை எக்ஸ் தளம் அதிரடியாக தடை செய்துள்ளது. சமீபத்தில் ஆபாச சித்தரிப்புகளை யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பதிவிடவும் பகிரவும் இந்த நிறுவனம் அனுமதி வழங்கியது. சிக்கிமில் தொடர் கனமழையால் மாங்கன் மாவட்டத்தை பிற பகுதிகளுடன் இணைக்கும் பிரதான சாலை நிலச்சரிவால் அடியோடு பெயர்ந்து விழுந்த வீடியோ வெளியாகியுள்ளது. சாலை துண்டிக்கப்பட்டதால் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தவித்து வருகின்றனர். பிரதமர் மோடி போப் பிரான்சிஸ் சந்திப்பு குறித்த எக்ஸ் தள பதிவுக்கு கண்டனங்கள் வலுத்த நிலையில் அந்த பதிவை நீக்கிய கேரள காங்கிரஸ் கமிட்டி கிறிஸ்தவ பெருமக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பும் கோரியது. மோடி போப் சந்திப்பு குறித்த புகைப்படத்தை பகிர்ந்த கேரள காங்கிரஸ் கமிட்டி, ஒரு வழியாக போப் பிரான்சிஸுக்கு கடவுளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துவிட்டது என பதிவிடப்பட்டிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 57 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுடன் இணைந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய கடலூர் மத்திய சிறை தலைமை காவலர் ஞானமணி உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 50 சவரன் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரொக்கம், 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மதுரை பழங்காநத்தத்தில் இறைச்சி கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கரியை கவ்வி சென்ற நாயை உரிமையாளர் விரட்டி பிடித்தார். இந்நிலையில் உரிமையாளர் நாயிடமிருந்து பிடுங்கிய இறைச்சியை மீண்டும் விற்பனைக்கு வைத்த சிசிடிவி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் குதிரை சவாரி பயிற்சி மையத்தில் பயிற்சிக்கு வந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பயிற்சியாளர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் ராஜ்குமார் மற்றும் தமிழரசன் போக்சோவில் கைது செய்யப்பட்டனர். நடைபெற்ற தனது உதவியாளர் ரவீந்திரன் மகன் திருமணத்தில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் RN ரவி திருமாங்கல்யம் எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் ரவியின் காலில் விழுந்து மணமக்கள் வாழ்த்து பெற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கடற்கரை மணலை உடலில் பூசிக்கொண்டு மணல் குளியலில் ஈடுபட்டனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே கள்ளக்காதலை கைவிட்ட ஆத்திரத்தில் பெண்ணை கள்ளக்காதலன் கத்தியால் குத்தி கொலை செய்தான். சிறுகாம்பூரைச் சேர்ந்த ரவிக்குமார் மனைவி சுமதி துணிக்கடையில் வேலை பார்த்து வந்த நிலையில் கொத்தனார் வேலை செய்து வந்த மாரிமுத்துவுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பக்ரீத் பண்டிகை மற்றும் அதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பூங்காக்கள், நட்சத்திர ஏரி, படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது.
மதுரை மாவட்டம் தேனூர் மண்டபம் பகுதியில் ஆட்டோவில் சிலர் ஆபத்தான முறையில் சாகசம் செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். ஆட்டோக்களை ஆபத்தான முறையில் ஓட்டியும் கவிழ்த்தும் வீடியோ எடுத்தவர்களின் ஓட்டுநர் உரிமங்களை ரத்து செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பக்ரீத் பண்டிகை தொடர் விடுமுறையை முன்னிட்டு குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரியின் திருப்பரப்பு அருவிக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியல் இட்டு மகிழ்ந்தனர். ஐஸ்கிரீமில் மனித விரல் இருந்ததாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து புனேவில் உள்ள உற்பத்தி நிறுவனத்தின் உரிமத்தை உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தற்காலிகமாக ரத்து செய்தது. மும்பை மால்ட் நகரில் மருத்துவர் ஒருவர் ஆன்லைனில் ஆர்டர் செய்த எம்ஓ ஐஸ்கிரீமில் மனித விரல் இருந்ததாக வீடியோ வெளியிட்டு புகார் அளிக்கப்பட்டிருந்தது. கன்னட நடிகர் தர்ஷன் கைது குறித்து தனது கருத்தை தெரிவித்த நடிகர் கிச்சா சுதீப் பாதிக்கப்பட்ட ரேணுகாசாமியின் மனைவி மற்றும் அவரது கருவில் உள்ள குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் அனைத்து பழிகளும் துறை மீது சுமத்தப்படுவதாகவும் குற்றவாளி தண்டிக்கப்பட்டால் திரையுலகம் நிம்மதியடையும் என்றும் அவர் தெரிவித்தார். நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டது தேசிய தேர்வு முகமையின் உயர் அதிகாரியாக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார். இவ்விவகாரத்தை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கு உறுதியளித்தார். உத்தரகாண்டில் ஜீப்பில் சுற்றுலா பயணிகள் சென்றபோது அடர்ந்த புதரிலிருந்து வெளிவந்த புலி சுற்றுலா பயணிகளை நோக்கி பாய முயன்றது. இதனை பார்த்த சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து சத்தம் எழுப்பிய நிலையில் புலி திரும்பி புதருக்குள் ஓடி மறைந்தது. தன் மனைவி விவாகரத்து கோருவதற்கு ஆப்பிள் நிறுவனம் தான் காரணம் என கூறி இங்கிலாந்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் வழக்கு தொடுத்துள்ளார். ஐபோனிலிருந்து பாலியல் தொழிலாளர்களுக்கு அனுப்பி நீக்கப்பட்ட குறுந்தகவல்கள் மற்ற ஆப்பிள் சாதனங்களில் இருந்த நிலையில் அதனை பார்த்த தன் மனைவி விவாகரத்து கேட்டதாக கூறி 53 கோடி ரூபாய் நஷ்ட ஈடும் கேட்டுள்ளார். நியூசிலாந்தின் குயின்ஸ்டவுன் விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியா சென்ற விமானத்தின் என்ஜினில் திடீரென தீ பற்றியது. நடுவானில் தீ விபத்து ஏற்பட்டதால் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்ட நிலையில் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட பயணிகள் மாற்று விமானம் மூலம் ஆஸ்திரேலியா அனுப்பி வைக்கப்பட்டனர். உலகக்கோப்பை சூடுபிடித்துள்ள நிலையில் சூப்பர் 8 சுற்றுக்கான முழு அட்டவணை வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூன் 20ஆம் தேதி இரவு ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா, ஜூன் 22ஆம் தேதி இரவு இந்தியா வெர்சஸ் வங்கதேசம், ஜூன் 24ஆம் தேதி இரவு ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்திய அணிகள் மோதுகின்றன. சூப்பர் 8 சுற்று முடிவில் அரையிறுதி சுற்றுக்கு 4 அணிகள் முன்னேற உள்ளது. சென்னையின் FC அணியில் கோவாவைச் சேர்ந்த மந்தர் ராவ் தேசாய் 2 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். மந்தர் ராவ் 2021ஆம் ஆண்டு தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற இந்திய அணியில் அங்கம் வகித்தது குறிப்பிடத்தக்கது. வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை குரூப் சுற்றில் நெதர்லாந்தை 83 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை ஆறுதல் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் ஆடிய இலங்கை அணி 20 ஓவர்களில் 201 ரன்கள் குவித்தது. இதையடுத்து ஆடிய நெதர்லாந்து அணி 16.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 118 ரன்கள் மட்டுமே எடுத்தது. உலகக்கோப்பை குரூப் சுற்றில் நேபாளத்தை 21 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றுக்கு வங்கதேச அணி முன்னேறியது. முதலில் பேட்டிங் ஆடிய வங்கதேசம் அணி 19.3 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 106 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து ஆடிய நேபாள் அணி 19.2 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 85 ரன்கள் மட்டுமே எடுத்தது. நடிகர் அர்ஜுன் மகளுக்கும் நகைச்சுவை நடிகர் தம்பி ராமையா மகனுக்கும் நடைபெற்ற திருமண நிகழ்வில் முதல்வர் மற்றும் திரை பிரபலங்கள் பங்கேற்ற புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஜூன் 10ஆம் தேதி சென்னையில் நடிகர் அர்ஜுன் கட்டியிருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலில் இந்த திருமணம் நடைபெற்றது.
பொன்னுண்மை உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமான நடிகை சரண்யா திரைப்படங்களில் நடிப்பதிலிருந்து விலகியுள்ள நிலையில் திருத்தணி முருகன் கோவிலில் முடிக்காணிக்கை செலுத்தி அழகு குத்தி உள்ளார். இதுகுறித்தான புகைப்படங்களை இன்ஸ்டாவில் வெளியிட்ட அவர், என்னையே தந்துவிட்டேன் கந்தனிடமே என பதிவிட்டுள்ளார். நடிகர் விஜய் தனது 69வது படத்தை கைவிட்டுவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஜயின் அடுத்த படத்தை வினோத் இயக்க இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தேர்தல் களத்தை வலிமையோடு எதிர்கொள்ள விஜய் முழு நேர அரசியல் பணிகளில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்ட இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்தார். அப்போது இலங்கையில் உள்ள தோட்ட சமூகத்தின் 200வது ஆண்டுக்கான நினைவு முத்திரையை ரஜினிகாந்திற்கு வழங்கி அதன் புகைப்படங்களை முகநூலில் பகிர்ந்துள்ளார். தந்தையர் தினத்தை முன்னிட்டு இயக்குனர் விக்னேஷ் சிவன் தனது இரட்டை குழந்தைகளை வைத்து பாகுபலி பட காட்சியை ரீகிரியேட் செய்துள்ளார். பாகுபலி படத்தில் ஆற்றில் மூழ்கிய ரம்யா கிருஷ்ணன் குழந்தையை உயர்த்தி பிடித்தபடி இருக்கும் காட்சியை தனது இரு மகன்களையும் வைத்து ரீகிரியேட் செய்துள்ளார். நடிகர் அஜித்குமார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் திருப்பதியில் தான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து கிளம்பும் போது அங்கு வேலை செய்து கொண்டு இருந்தவர்களுடன் கைகுலுக்கி புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஸ்ரீ வேலங்குடி கருப்பண்ணசாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோபுர கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர் விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சுவாமி திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சீர்வரிசைகளுடன் வருகை தந்த பக்தர்கள் திருக்கல்யாணத்தை கண்டு பரவசம் அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அருகே கண்ணலூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் குடமுழக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மூலவருக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் ஆத்தூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த கல்யாண வெங்கடேச பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளுடன் கலச நீர் மேள தாளங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்ட போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.